வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாறை மீன். ஆமாங்க, பாறை மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம மீன் கடையில் இதாங்க பாறை மீன். இது தாங்க இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இதுவும் பாறை மீன் தலை. இதை பாருங்க, இந்த தலையை மட்டும் ஒரு தலை 1 கிலோ இருக்குங்க. அந்தளவுக்கு பெரிய தலைங்க இது. இந்த தலையும் வாங்கியிருக்கோம். இது ரெண்டும் சேர்த்து தாங்க இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம். அதாவது மீன் தலை வச்சு குழம்பு வச்சா அது தன்னை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தலையை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மீன் தலை குழம்பு சூப்பராக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம ஆட்டுத்தலை குழம்பு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மீன் தலை குழம்பு. சின்ன மீனை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பாறை மீன் மேலே இது மாதிரி சின்ன சின்ன முள் இருக்குங்க. அது இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு தலையை இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. இது பாருங்க, இது சின்ன மீனாக இருக்கிறதுனால இப்படி கையிலே புட்டு எடுத்துடலாம். அப்படியே 2 பீஸாக போட்டுக்கலாங்க. தலை தனியாக, உடம்பு தனியாக போட்டுக்கலாங்க. பாருங்கள், நமக்கு வாங்கினதை நமக்கு பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. புளியை ஊற வச்சுக்கலாங்க. முதல்ல புளி ஊற வச்சு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் போட்ட பிறகு எண்ணெய் நல்லா காயிட்டங்க. காஞ்சோடனே கடுகு போட்டு சீரகம் போட்டு தாளிப்பு போட்டுடலாங்க. கட் பண்ண வெங்காயம் தக்காளியை முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாங்க. பூண்டுங்க, நம்ம பூண்டும் குழம்புல சேர்த்துக்க போகிறோம். பூண்டு சேர்த்தா தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூண்டை இது மாதிரி முழுசாக போட்டு எண்ணெயில் வதக்கலாம், இல்லையா சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாங்க. இப்போது ஊற வச்ச புளியை கரைச்சிக்கலாங்க. அதுக்குள்ளே தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். புளியை கரைச்சி இது பாருங்க, 1க்கு 2 முறை நல்லா புளியை போட்டு நல்லா கரைச்சி தேவையான அளவுக்கு புளி கரைசலில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மீன்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாங்க. கரைச்ச தண்ணியை நல்லா வதங்கின பிறகு கரைச்சி வச்ச புளி தண்ணியை இப்போது அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. கிட்டத்தட்ட மீன் குழம்பு ரெடியான மாதிரி தாங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சுதுன்னு வச்சுங்களேன், நம்ம கழுவி வச்ச மீன் இதில் சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதித்து நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெய் வெளியே வரணுங்க. அந்தளவுக்கு பக்குவமாக கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த மீன் குழம்புல பார்த்திங்கன்னா சுண்டி எந்த அளவுக்கு இப்போ திக்காக வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எவ்வளோ திக்காக வந்தாலும் மீன் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணியாகும்.
அதனால் பாருங்கள், மீன்லாம் சுத்தம் பண்ணதை ஒவ்வொன்றா எடுத்து கொதிச்சிடுச்சு, குழம்புல சேர்த்துக்கலாங்க. பாறை தலை மீன் குழம்பு பாருங்கள். நம்ம குழம்புல வந்து மீனை போட்ட உடனே போட்டு ரொம்ப கரண்டியை போட்டு திருப்பி கூடாதுங்க. பொறுமையாக தான் செய்யணும். ஏன்னா மீன் வந்து உடஞ்சி போகும், சீக்கிரம் வந்துடும். நம்ம ரெகுலராக போட்டு கரண்டியை போட்டு தொடணும்னு வச்சுங்களேன், மீன் பீஸ்லாம் உடஞ்சிடுங்க. அவ்வளோதாங்க. பக்குவமாக பொறுமையாக எடுத்து பாருங்கள். அப்படி அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட மீன்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. எடுத்து அப்படி ஒரு சுற்றி வைக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக பாறை மீன் தலை குழம்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து அவ்வளோதாங்க. மேலே கறிவேப்பிலையை அழகாக போட்டு அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.